அம்மா வீட்டுக்கு வந்தோம். எங்கே வந்தாலும் நமக்கான வேலை ரெடியாக இருக்குன்ற மாதிரி இங்கே சமைக்கிற வேலை ரெடியாக இருக்குது. என்ன செய்கிறதுனா இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுனா, அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி நெய் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சைடில் மீனும் ரெடி ஆகிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி கூடயே உப்பு போட்டுருங்க. தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு வதக்கிட்டு புதினாவை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இறாலை சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம், அதை எடுத்து அதில் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு ரைஸை போட்டு மேலே இன்னும் கொஞ்சம் புதினா போட்டால் தான் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மேலே கொஞ்சம் புதினா போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்தால் பிரியாணி ரெடி. 2 பக்கமும் வேலை நடக்கிறதால முட்டையை வெளில வேக வச்சாச்சு. இவர் பிறந்ததுலேருந்து ஏனையிலே இவன் படுத்ததில்லை, எங்கே கீழே விழுந்துருவானுன்ட்டு ஏனையில படுக்க வைக்கல. ஆனால் இப்போ இவருக்கு தான் ஆசையாக இருக்குது. இவனை தனியாக ஆட விட்டுட்டு மற்ற வேலை நம்ம பார்க்கலான்னு வந்தாச்சு.